எபிசோட் 104. ஹரிணி அபிதான் தனக்கு இனிமேல் பாஸாக இருக்கப் போகிறான் என்று அறிந்து அதிர்ச்சியானவள் அவனை பார்த்து, என்ன விஜய் சொல்ற? அப்போ மிஸ்டர் அபிதா எனக்கு பாஸா இருக்க போறாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படித்தானே எனக் கேட்டாள். உடனே அவனும், ஆமா, எனக்கு தெரியும். ஆனா அதனால என்ன பிரச்சனை ஹரிணி? அபி ஆக்சுவலி ரொம்ப நல்லவர். நீ அவர் கூட வேலை பார்த்தா நிறைய கத்துக்கலாம். எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட ஹரிணி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவ. இங்க பாரு, எனக்கு இப்போ என்ன சொல்லனே தெரியல. நீ சொன்னதையெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு சாப்பிடுற மூட் கூட போயிடுச்சு. உனக்கு வேணும்னா நீயே போய் சாப்பிடு, நான் தூங்க போறேன் என்றவள் உறங்க செல்ல அவள் கையை பிடித்த விஜய், ஹரிணி என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இங்க வந்ததுல இருந்து இப்படி டிஸ்டர்ப்டா பேசிட்டு இருக்க என்று கேட்டான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, என்ன தனியா விடு என்றாள் ஹரிணி. இப்படி நீ சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா நான் எப்படி உன்னை தனியா விட முடியும் எனக் கேட்டான். இங்க பாரு விஜய், நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. நான் ரொம்ப பெரியவ, ஒரு டீமையே லீட் பண்றேன். சோ என்ன குழந்தை மாதிரி நடத்தாத என்றாள். அதை கேட்டவன், அது சரி, நீ எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் என் கண்ணுக்கு சின்ன குழந்தைதான். சோ நான் இப்படிதான் பாத்துப்பேன் என்று சொன்னான் விஜய். அவன் அப்படி சொன்னதும் ஹரிணிக்கு அபியின் ஞாபகம் வந்தது. அபிதான் எப்போதும் ஹரிணியிடம் இப்படி சொல்வான். அதையே இப்போது விஜய் சொல்லவும் சற்று எத்தனித்தவள் அதன் பிறகு அவனை பார்த்து, இங்க பாரு விஜய், நீ என் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள். உன்ன மாதிரி ஒருத்தன நான் எங்க தேடினாலும் என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. நான், கிரிஷ், என் அம்மா, இன்னைக்கு இப்படி இருக்க நீதான் காரணம். உன்னை நான் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கேன். உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க விரும்பல. சோ நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்ல விரும்புறேன் என்றாள். அதை கேட்ட விஜய், அட என்ன நீ இவ்ளோ ரகசியமா எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணா என்கிட்ட சொல்லு டார்லிங் என்றான் விஜய். அவள் என்னதான் தைரியமாக பேசினாலும் ஹரிணிக்கு அவனிடம் பேச சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. அவள் தயக்கத்தை பார்த்தவன், எனக்கு புரியுது ஹரிணி, உனக்கு சொல்ல தயக்கமா இருந்தா நானே பேசுறேன். இப்ப நீ என்ன சொல்ல போற? என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு தானே? இங்க பாரு, அதையெல்லாம் நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்ல. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி பண்றது தப்புன்னு எனக்கும் தெரியும். சோ நீ கஷ்டப்படாம தைரியமா இரு. நான் உன்னை என்னைக்குமே என் காதல சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உனக்கு புரியுதா? நாளைக்கே எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகும். அப்படி நடக்கும்போது நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். அதே நேரத்துல உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன். நான் உன்னை லவ் பண்றத தாண்டி நீ எனக்கு குடும்பம் மாதிரி ஹரிணி. சோ நான் என்னைக்குமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் என்று சொன்னான் விஜய். அவன் சொன்னதை கேட்ட ஹரிணிக்கு சந்தோஷத்தில் கண்ணீர் வந்தது. ரொம்ப நன்றி விஜய், எனக்கு உன்னை நினைச்சாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு உண்மை தெரியுமா? நான் இத்தனை நாள் நம்ம ஏதோ காரணத்தால பிரிஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல இருந்தேன். ஆனா எப்போ நீ நம்ம 2 பேரும் ஒரு குடும்பம்னு சொன்னியோ அப்பவே அந்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் விஜய் என்றாள். அதை பார்த்தவன், ஏன் ஹரிணி, ஒருவேளை நான் இப்படி சிங்கிளா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? நான் கமிட் ஆனா நீ ஹாப்பியா இருப்பியா? வேணும்னா நான் யாராவது ஒரு பொண்ணை தேடி லவ் பண்ணவா எனக் கேட்டான். உடனே மறுத்த ஹரிணி, ஹே, அப்படியெல்லாம் பண்ணிடாத. காதல் எல்லாம் கத்திரிக்காய் வியாபாரம் இல்ல, அதெல்லாம் தானா வரணும். சோ நீ அப்படியெல்லாம் யோசிக்காத. உனக்கான பொண்ணு உன்னை தேடி வருவா, அவளை லவ் பண்ணு, வாழ்க்கை ஜாலியா இருக்கும் என்றாள். அட நீ வேற, அப்படி ஒரு பொண்ண என் வாழ்க்கை காட்டுச்சு. ஆனா அந்த பொண்ணு என்னடான்னா என்ன லவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் ஹரிணிக்கு பதில் சொல்ல வரவில்லை. இதற்கான விளக்கம் என்ன கொடுத்தாலும் அது கடைசியாக அவனை காயப்படுத்த மட்டும்தான் செய்யும் என்று உணர்ந்தவள் வேறு எதுவும் சொல்லாமல் மௌனமாகிவிட்டாள். ஹரிணிக்கு உண்மையில் விஜயை மிகவும் பிடிக்கும்தான். ஆனால் காதலிக்கிறாளா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதில். அவள் மனதில் இப்போது வரை அபிதான் இருக்கிறான். அதை நினைத்த ஹரிணி அபியின் நினைப்பில் மூழ்கிப் போக அவள் தனக்காக வருத்தப்படுகிறாள் என்று நினைத்தவன், இங்க பாரு ஹரிணி, தேவையில்லாம நீ டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப தூங்க டைம் ஆயிடுச்சு, போய் தூங்கு என்றான். அவன் சொன்னதை கேட்டவள் படுத்துக் கொள்ளலாம் என்று செல்ல விஜய் அங்கிருந்து செல்ல இருந்தான். ஆனால் ஹரிணியால் அவனிடம் இருந்து உண்மையை மறைக்க முடியவில்லை. எனவே அவள்
அவனை பார்த்து, அது வந்து விஜய், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா என்று இழுக்க, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு ஹரிணி என்றான் விஜய். அது இன்னைக்கு உன் கூட பிசினஸ் மீட்டிங் வந்தாருல்ல அபி, அது வேற யாரும் இல்ல. அந்த அபிதான் நான் காதலிச்சதா சொன்ன அபிமன்யு கண்ணா, கிறிஷோட அப்பா என்றாள். அவள் அப்படி சொன்ன உடனேயே விஜயின் முகம் வாடியது. என்னதான் அவன் ஹரிணியை காதலிக்கவில்லை என்று சொன்னாலும் அவள் மனதில் இன்னொருவன் இருக்கிறான் எனும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருக்கும். அதனால் அவன் அமைதியாக, ஹே, என்னாச்சு விஜய், நீ ஃபீல் பண்றியா எனக் கேட்டாள். இதுல ஃபீல் பண்ண என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆள் செம ஹேண்ட்ஸமா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையனை எல்லாம் லவ் பண்ணாம இருந்தாதான் தப்பு. ஏன் ஹரிணி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு இன்னும் அவர் மேல லவ் இருக்கா எனக் கேட்க, ஆமா. ஏன்னா இன்னைக்கு அபிய பாக்கும்போது கூட என் இதயம் வேகமா துடிச்சுச்சு. ஆனா இதெல்லாம் வேஸ்ட் தான். ஏன்னா அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. என்னால இனி எதையும் மாத்த முடியாது. இன்னொரு குடும்பத்தை போய் நான் கெடுத்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். அதை கேட்டவன், நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப அதிகமா யோசிச்சு உன்னையே நீ குழப்பிக்காம கொஞ்சம் அமைதியா தூங்கு. நான் இங்க கிட்ட ரூம்ல தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் ஹரிணி அழகாக சிரித்தாள். அவள் படுத்துக்கொள்ள விஜய் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் அதுவரை தன்னுடைய கவலையை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது அவன் கண்கள் நன்றாக கலங்கியிருந்தது. அதே நேரம் இங்கே அபி வீட்டுக்கு வந்தவன் தன்னுடைய கோட்டை கழட்டி சர்வெண்டிடம் கொடுக்க அவள் அபியிடம், சார், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்றாள். தன்னை பார்க்க யார் வந்திருப்பார்கள் என்று நினைத்து குழம்பியவன், என்ன பார்க்க யார் வந்திருக்கா என கேட்க, சார், அவங்க பேர் தெரியல, உங்களை ஒரு கிளப்ல பார்த்ததா சொன்னாங்க என்றாள். அதை கேட்டதும் அபிக்கு தான் கிளப்பில் பார்த்த ஒரு பெண் நினைவுக்கு வந்தாள். ஓஹோ, அந்த பொண்ணா, அவங்கள போக சொல்லிடு என்றான். அதை கேட்டு குழம்பிய சர்வெண்ட், ஆனா சார் அது என்று பேச வர அதை கேட்டவன், நான் உங்கள போக சொல்ல சொன்னேன் என்றான். அதை கேட்ட சர்வெண்ட் அதற்கு மேல் அபியிடம் வாதிட பிடிக்காமல் சரி என்று சொல்லி சென்று விட்டாள். அபி அன்று அந்த பெண்ணை கிளப்பில் பார்த்தபோது அவள் ஹரிணி போல இருந்தாள். அதனால்தான் அவளை வீட்டுக்கு வரும்படி சொல்லியிருந்தான். ஆனால் இப்போது ஹரிணியே இருக்கும்போது அவனுக்கு அந்த பெண் தேவைப்படவில்லை. அதன் பிறகு அபி நேராக குளிக்க சென்றான். அவன் மனமானது நிலையாக இல்லை. எனவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படியே நின்றான். அவனுக்கு ஹரிணியின் முகம்தான் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அவளை நினைக்கும் போதெல்லாம் அவன் மனதில் ஒரு வித்தியாசமான மாற்றம் உண்டாவதை அவன் உணர்ந்தான். அப்போது அவனுடைய கதவை தட்டும் சத்தம் கேட்க, யாரா இருந்தாலும் உள்ள வாங்க என்றான். உடனே உள்ளே வந்த சர்வெண்ட், சார், உங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க என சொல்ல, ஓ அப்படியா, சரி, நீங்க கொடுத்துட்டு போங்க என்றவன் போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான். அந்த பக்கத்தில் இருந்த காவேரி, அபி, நீ ஒரு வழியா போன் எடுத்துட்டியா? நான் உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றார். அம்மா, என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க என ஈடுபாடே இல்லாமல் பேசினான் அபி. ஹே அபி, நாளைக்கு நம்ம வீட்ல டின்னர் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அம்மாக்கு பர்த்டே வரப்போகுது. சோ அதுக்கான பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண போறோம் என்றார். அதை கேட்டவன், அம்மா, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்றான். சரி, நாளைக்கு வா, உன்னை நான் பார்க்கணும் என்றார். என்றவன் போனை வைத்து விட்டான். அபி ஹரிணியை பிரிந்த பிறகு காவேரியிடம் கூட ஒழுங்காக பேசவில்லை. அவனுக்கு அவரிடம் பேசினாலே ஹரிணியின் நினைவுதான் வருகிறது. எனவே போனை கோபத்தில் தூக்கி அடித்தான். அடுத்த நாள் காவேரியின் வீட்டுக்கு வந்திருந்தான் அபி. அவனுக்கு அங்கே வர விருப்பமில்லை என்றாலும் அவன் அங்கே இருந்தான். காவேரி வம்சி அருகே இருக்க அனாமிகா அபி அருகே இருந்தாள். இந்த உலகை பொறுத்தவரைக்கும் அபி மற்றும் அனாமிகா இருவரும் கணவன் மனைவி. ஆனால் உண்மையில் அபியும் அனாமிகாவும் ஒன்றாக இல்லை. அவர்கள் இருவரும் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே நடந்ததாக சொல்லும் கல்யாணம் கூட ஒரு போலி கல்யாணம்தான். ஆனால் அந்த உண்மையை அபி அனாமிகாவிடம் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டான். அதனால்தான் அனாமிகா இன்று வரை அவன் மனைவியாக இருக்கிறாள். அந்த டின்னர் என்னதான் ஆடம்பரமாக இருந்தாலும்
அதில் இருந்த யாருமே சந்தோஷமாக இல்லை. அனைவரும் ஒருவரு கவலையில் இருந்தார்கள். யாரும் ஒருவருடன் ஒருவர் பேசக்கூட இல்லை. எல்லோரும் அமைதியாக இருக்க அனாமிகாவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தாள். அவளுக்கு வந்ததில் இருந்தே பதட்டமாகத்தான் இருந்தது. அதற்கு முக்கியமான காரணமே காவேரிதான். ஏனென்றால் அவர் அனாமிகா இன்னும் கர்ப்பமாகவில்லை என்ற கடுப்பில் இருக்கிறார். அதனால்தான் ஏதாவது யதார்த்தமாக பேசப்போய் அவர் ஏதேனும் திட்டிவிட்டால் என்ன செய்ய என்றுதான் அவள் அமைதியாக இருக்கிறாள். அப்போது அவள் பயந்தது போலவே காவேரி குழந்தையின் டாபிக்கை எடுத்தார். ஏமா அனாமிகா, நல்லா மினிக்கிட்டு பார்க்க அழகாதான் இருக்க, உடம்புல எந்த குறையும் இல்ல. அப்புறம் ஏன் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல? எங்களுக்கு பேரப்பிள்ளைய கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா என்ன எனக் கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் அனாமிகா என்ன பதில் சொல்ல என்று தெரியாமல் பதட்டமாக இருக்க, அப்போது அபி, ஏமா என்னாச்சு? எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்கலன்னா உங்க சொத்தையெல்லாம் முதல் பேரா வந்து எடுத்துட்டு போயிடுவான்னு உங்களுக்கு பயமா இருக்கா எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் லேசாக சிரித்த காவேரி, நான் ஏண்டா பயப்பட போறேன்? சொல்லப்போனா எனக்கு பேரன் இல்லனா அந்த பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றார். அவர் அப்படி சொன்னதும் அங்கே இருந்த அனைவரும் ஷாக் ஆனார்கள். அப்போது அனாமிகா, ஆண்டி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்காவது தெரியுதா எனக் கேட்க, நான் இப்படி பேச காரணமே நீதான். புருஷன் கூட சந்தோஷமா இருந்து பிள்ளை பெத்துக்க உனக்கு துப்பில்ல. இப்படி தரிசு நிலமா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன் என்றாள். அதை கேட்ட அனாமிகா அமைதியாக இருக்க, அப்போது அபி, ஏமா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கிறிஷ உங்க பேரனா ஏத்துக்க நினைக்கிறீங்களே, ஏன் என்றான். என்ன இருந்தாலும் அவன் ஊரத்தோண்டா, நம்ம வீட்டு வாரிசு அவன் என்றார். அவர் அப்படி சொன்னதை கேட்டதும் அபி, சரி, அவன்தான் வாரிசுன்னு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதாவே வச்சுக்குவோமே. அவன் என் பையன், கண்டிப்பா தன்னோட அம்மா தன் கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் காவேரி கோபமாக, இங்க பாரு, நான் அந்த பையனை மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொன்னேன். ஆனா அந்த ஹரிணியெல்லாம் இங்க விடவே மாட்டேன் என்றார். அதை கேட்டதும் அபிக்கும் கோபம் வந்தது. என்னமா உங்களுக்கு பிரச்சனை? உங்க பேரன் வேணும்னா நீங்க அவ பெத்த குழந்தைய ஏத்துக்குவீங்க. ஆனா அவளை உங்களால ஏத்துக்க முடியாது. சோ உங்க இஷ்டப்படிதான் எல்லாமே நடக்கணும், அப்படித்தானே எனக் கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் காவேரி அமைதியாக இருக்க, இந்த வீண் வீராப்பு தான் இன்னைக்கு என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துது. நானும் ஒரு மிருகம் மாதிரி வாழறேன். ஆனா அத பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. உங்களோட ஒரே கவலை உங்க மானம் மரியாதை போயிடக்கூடாதுங்கிறது தான். நாளைக்கே நான் செத்து போனா கூட நீங்க கவலைப்பட மாட்டேங்கம்மா. உங்களுக்கு உங்க மானம்தான் முக்கியம். உங்கள மாதிரி ஒருத்தங்களுக்கு பிறந்ததை நினைச்சா கேவலமா இருக்கு என்றான். அதை கேட்ட காவேரி கோபம் கொண்டு, இங்க பாரு அபி, நீ தேவையில்லாம கோபப்படாத. அம்மா உனக்கு இது வரைக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்கேன். அது உனக்கு இன்னைக்கு புரியாது, போக போக புரியும் என்றார். அதை கேட்டவன், எனக்கு எதுவுமே புரிய தேவையில்லை, என் வாழ்க்கை ஏற்கனவே நாசமாயிடுச்சு என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் அனாமிகாவிற்கு கோபம் வந்தது. அட பாவி, என்னவோ பெரிய இம்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேற யாரு கிடைப்பா? அந்த ஹரிணியை விட நான் தான் பெஸ்ட். ஆனா இத சொல்ல போனா இவன் என்ன கொல்ல வருவான். அதனால அமைதியா இருப்போம் என்று நினைத்தாள். அப்போது அபி காவேரியை பார்த்தவன், இங்க பாருங்கம்மா, நீங்க என் பையனையும் ஹரிணியையும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சீங்க. அத அப்படியே விட்டுடுங்க. தேவையில்லாம இன்னொரு முறை அவங்க 2 பேரையும் நமக்குள்ள இழுக்காதீங்க. அப்படி பண்றத நான் விரும்பல. உங்க கௌரவத்தை பாதுகாக்க என் பையனை இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வரேன்னு என் ஹரிணி கிட்ட இருந்து அவனை பிரிக்க ட்ரை பண்ணீங்க. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஹரிணியும் கிறிஷும் தான் என் குடும்பம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு இந்த குடும்பம் இல்லாம போயிடும் என்றவன் அவரை நன்றாக முறைத்துவிட்டு மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு ஊனா விருந்து வச்சிடுறது, இங்கெல்லாம் சாப்பிடுறதே பாவம் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டான் அபி. அவன் செல்வதை அனைவரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.